வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது மாக்கா எடிட்டெக்கோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் செஷன். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தினம் ஒரு திருக்குறள், பார்க்குறோம் சரிங்களா. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டுடே வந்துட்டு நம்ம ஒரு நியூ டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா யூனிட் 6ல் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மேஜர் ப்ளே பண்ணோம் சரிங்களா. ஸோ அதுக்காகத்தான் இந்த டாபிக் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இனி போக இந்த அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப யூனிட் 5 டாப்பிக்கும் ஆட் பண்ணுவேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி டாபிக் ஆட் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஆர்காலஜிக்கல் சர்வே சரிங்களா, அவங்களோட இதுவும் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா டெய்லி ஒரு கொஷின் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுவேன் சரிங்களா. இதான் வந்து பார்த்தோன்னா அப்கமிங் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா. ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நமக்கு குரூப் 1 எக்ஸாம், குரூப் 1, குரூப் 2 அண்டு 4 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா நமக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 டேஸ் ப்ளஸ் இருக்குது சரிங்களா. அப்ராக்சிமேட்டாக வந்து நமக்கு 27 வீக்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ நம்ம 180 டேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு நாளைக்கு பர் டேக்கு ஒரு கொஸ்டின் படி நீங்கள் படிச்சீங்கனாலே வந்து பார்த்தா நம்ம 180 ப்ளஸ் எழுதலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இது இருக்கும். பட் இங்கே எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதை விட பாசிங் மார்க் வந்து 90 மார்க் இருந்தாலே போதும். ஆனால் நமக்கு 200 டு நமக்கு வந்து மெயினாக 200லேருந்து சரிங்களா. ஸோ நமக்கு வந்து 250 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தா ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷன் இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வந்துட்டு நம்ம மார்க்ஸ் வாங்குறதுக்கு வழியை பார்ப்போம் ஓகேங்களா. சரி, இன்னைக்கு உண்டான செஷனுக்குள்ளே போகலாம் சரிங்களா. ஸோ இன்னைக்கு திருக்குறள் சரிங்களா. திருக்குறளில் வந்து பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஊக்கமுடைமை சரிங்களா. ஸோ ஊக்கமுடைமை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 592வது குறளை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி, ஸோ இந்த ஊக்கமுடைமை உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் சரிங்களா. அப்போ ஒருவரிடம் இருக்க வேண்டிய உண்மையான செல்வம் எது அப்படின்னா ஊக்கமே அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மன உறுதி. ஸோ மன உறுதி இருந்தால் வந்து பார்த்தோன்னா நம்ம உலகத்தில் எந்த விதமான இதையும் வந்து பார்த்தோன்னா எதிர்ப்புகளை வெல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ நமக்கு இந்த டிஎன்பிசி எக்ஸாம், அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது என்னென்னா நமக்குரிய ஊக்கம் சரிங்களா. ஸோ அந்த ஊக்கம் இல்லைன்னா நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் வாங்க முடியாது. ஸோ நமக்கு பணம் சொத்து இப்போ இருக்காது, நம்மகிட்ட ஊக்கம் தான் இருக்குது. ஸோ இந்த உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கோனையே வந்து பார்த்தோன்னா மோட்டிவேட் பண்ணி வந்து பார்த்தோன்னா இது பண்ணி வரப்போ வந்துட்டு ஈஸியாக வந்து பார்த்தோன்னா வின் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இந்த ஊக்கம் இருந்துச்சுன்னா பிற்காலத்தில் நீ என்ன பண்ணிக்கலாம், உனக்கு தேவையான சொத்துக்களை வந்து பார்த்தோன்னா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து பார்த்தா உன்னோட சொத்து இல்லைனாலும் என்னன்னா அது பிரச்சனை கிடையாது, அது சம்பாதிக்கக்கூடிய ஊக்கம் வந்து பார்த்தா உனக்கு வந்துடும் சரிங்களா. அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த ஊக்கமுடைமை வந்து பார்த்தோன்னா சொல்கிறது. ஸோ இந்த ஊக்கமுடைமையில் வந்து பார்த்தோன்னா பொருள் நம்ம பார்த்தாச்சு அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா வேர்டு பை வே சரிங்களா. அப்போ உள்ளம் அப்படின்னா என்ன, இங்கே வந்து பார்த்தோன்னா மன உறுதி வந்து பார்த்தோன்னா இருக்கணும். உள்ளம்னா நம்மளோட இன்னர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தோன்னா இருக்கணும் அப்படின்னு. அடுத்து உடைமை சரிங்களா. உடைமைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கே வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்தா சொல்கிறாங்க சரி. அப்போ ஒருவனுக்குரிய செல்வம் இதுவே ஒருவன் வைத்திருக்க வேண்டிய உண்மையான சொத்து அப்படிங்கிறான். அதே மாதிரி உடைமை அதே மாதிரி தான் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ பொருளுடைமை சரிங்களா, கையில் இருக்க பணம் அல்லது சொத்து அல்லது நிலம் காசு சரிங்களா. ஸோ இதை பற்றி புறப்பொருட்களை வந்து பார்த்தா சொல்கிறாங்க சரிங்களா. புறப்பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னென்னா நம்மளோட நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உயிர் இல்லாத பொருட்களுக்கு மதிப்பு இருக்கும்ல, அந்த பொருளை தான் வந்து பார்த்தா பொருளுடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாது அப்படின்னா நிலைப்பற்று இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி. நீங்கி விடும் அப்படின்னா அழிந்து போகும் அல்லது விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஊக்கமுடைமையை பற்றி வந்து பார்த்தா திருவள்ளுவர் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக வந்து பார்த்தோன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோன்னா ஊக்கமுடைமையிலேருந்து வரும் சரிங்களா. சரி,
ஸோ அதுக்கு அடுத்து இங்கிலீஷில் a real asset is of result mind. The material assets they not but fail அப்படின்னு சொல்லுவாங்க. So determination is not only wealth. The material wealth is temporary and will eventually disappear அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வேர்டு பை வேர்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உள்ளம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தா ஹார்ட் மைண்ட் அண்டு ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதை வந்து ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஹியர் இட் இஸ் ஸ்பெஷலி ரெஃபர் டு என்தூசியம் அண்டு டிட்டர்மினேஷன் ஆர் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடைமை அப்படின்னா உடைமை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொசஷன் ஆர் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதா? அப்போ டெக்ஸ்டுவல் மீனிங் கண்டெக்ஸ் மீன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சம்திங் தட் ட்ரூலி பிலாங்ஸ் டு த பர்மனன்ட் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது இன்னொரு உடைமை அப்படின்னு சொல்றா ரீஎசம்ஸ் த ஆக்சுவல் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பொருள் உடைமை அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே மெட்டீரியல் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் லிவிங் திங். சரிங்களா? இந்த பொசஷன் ஆஃப் மணி ப்ராப்பர்ட்டி அண்டு ஒர்த்லி வேர்ட்லி குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நில்லாது டஸ் நாட் சே இட் இஸ் டிரான்சிட் ஆர் டெம்பரரி இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கிவிடும் வில் டிபார்ட் அல்லது வேனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வில் ஈவன்லி லீவ் த பர்சன் ஆர் பி லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா சரிங்களா? ஸோ நம்ம டெய்லி வந்து பார்த்தோன்னா ஒரு திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு 200 திருக்குறள் இருக்குது. அந்த 200 திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அட்டன்டேஜில் படிக்க முடியாது. அதனால தான் நமக்கு வந்து டெய்லி ஒவ்வொரு திருக்குறள் வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 அதிகாரம் நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? பார்க்காதவங்க வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ். சரிங்களா? இன்னைக்கு மார்ச் 4. சரிங்களா? ஸோ மார்ச் 4க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நேஷனல் சேஃப்டி டே அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பாதுகாப்பு தினம். சரிங்களா? ஸோ இந்த தேசிய பாதுகாப்பு தினம் வந்து பார்த்தோன்னா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன அப்படின்னா 1966 வந்து பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. சரி, நேஷனல் சேஃப்டி கவுன்சில் டே. சரிங்களா? ஏன் 1966 இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 மேஜர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா அவாக்கியன் ஆகி வந்து பார்த்தோன்னா டெவலப் ஆகுது. சரிங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நம்மளோட கிரீன் ரெவல்யூஷன் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ண ஏன்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த கிரீன் ரெவல்யூஷனை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா டெவலப் ஆகுது. ஸோ அப்படி டெவலப் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா சில சேஃப்டி ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணல. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த சொல்லுவோம்ல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நிறைய இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்படி டெவலப்மெண்ட் ஆகிறப்போ வந்துட்டு நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. சரிங்களா? அந்த ஆக்சிடென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சில கம்பெனிஸ். சரிங்களா? அந்த சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 1966 வந்து பார்த்தீங்கன்னா யார் பிஎம்ஆ இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்திரா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஆ இருக்காரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இனிமேல் வந்து பார்த்தா இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த 3rd 5 year பிளான்ல சரிங்களா செல்ஃப் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணோம். சுயசார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்தியன்ஸ் வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சில சேஃப்டி ப்ரிகாஷனை வந்து பார்த்தோன்னா இது பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தோன்னா சேஃப்டியாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பிளான் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ பிளான் பண்ணி ஆரம்பிச்சது தான் இந்த ஃபவுண்டேஷன் நேஷனல் சேஃப்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ 1966. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேஷனல் சேஃப்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தா மார்ச் 4 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேஃப்டி டே அப்படின்னு சொல்லிட்டு இது உலக பாதுகாப்பு தினம் தேசிய பாதுகாப்பு தினம் சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஒவ்வொரு வாரமும் அதாவது நேஷனல் சேஃப்டி வீக் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 4 மார்ச் 10 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது தேசிய பாதுகாப்பு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா தொழிற்சாலையில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் ப்ளஸ் சாலை விபத்துக்கள் இதை அண்டு சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைத்தல். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ப்ரொமோட்ஸ் சேஃப்டி ஹெல்த் அண்ட் என்வாயன்மெண்ட் மூவ்மெண்ட்ஸ் இன் ரெடியூஸ்டு இன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ரோடு ஆக்சிடென்ட். சரிங்களா? அதுக்காக நேஷனல் சேஃப்டி வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்துட்டு என்னன்னா கரெக்டாக வந்து பார்த்தோன்னா சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா
ஃபயர் எக்ஸிக்யூஷர் யூஸ் பண்ணுறாங்களா, அதே மாதிரி ஃபயர் எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லிப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு. அப்போ பைக்கில் போனீங்கன்னா ஹெல்மெட் போடணும் சரிங்களா, ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கோம், பேக்கில் உட்காந்துருக்கோம், ஹெல்மெட் போடணும்னு சொல்லி இப்போ ரூல்ஸ் வந்துருச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா காரில் ட்ராவல் பண்ணுறப்போ வந்து பார்த்தா சீட் பெல்ட்ஸை வந்து பார்த்தோன்னா இது பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி பேபியோடு ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேஃப்டி பேபி சேஃப்டி லாக் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த இதெல்லாம் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் பண்ணுறதுக்காக மார்ச் 4லேருந்து மார்ச் 10 வரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, நேஷனல் சேஃப்டி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க சரிங்களா. சரி ஓகே. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல், ஹோலி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோலி பண்டிகை வந்து பார்த்தோன்னா கொண்டாடுறாங்க சரியா. ஸோ எப்படி வந்து பார்த்தோன்னா நம்மள வந்துட்டு முக்கியமான திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் சரிங்களா. ஸோ யூனிட் 6ல் வந்து பார்த்தோன்னா படிப்போம் சரிங்களா, தமிழ்நாட்டோட பாரம்பரிய திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். வந்து இந்திர விழா பற்றி படிப்போம், தைப்பொங்கலை பற்றி படிப்போம், அந்த தீபாவளியை பற்றி படிப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வடமலை, அதாவது இந்தியன்ஸில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய இது என்னன்னா இன்னொரு திருவிழா. நம்ம இப்படி தீபாவளிக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அதிகமாக மிக விமர்சையாக வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணுறது ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஹோலி பண்டிகையை வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 4 சரிங்களா. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா என்னன்னா இது வந்துட்டு வண்ணங்களின் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஏன் இது வண்ணங்களின் திருவிழா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவங்க வசந்த விழாவை வந்து பார்த்தோன்னா வசந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா இலையுதிர் காலம் இருக்கும், மழைக்காலம் இருக்கும், கோடை காலம் இருக்கும், அண்ட் தென் வசந்த காலம் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து பார்த்தோன்னா வருது சரியா. அதை வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த திருவிழா வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க சரியா. ஸோ எப்படி வந்துட்டு நம்ம பொங்கல் வந்து பார்த்தோன்னா உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு தை மாதம் செலிப்ரேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தோன்னா நார்த் இந்தியாவில் அந்த வசந்த காலத்தை வரவேற்கிறதுக்காக அந்த இந்த திருவிழாவை வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதோட மெயினானது என்ன அப்படின்னா தீமையிலிருந்து நன்மை வந்து பார்த்தோன்னா பிறக்கிறதுக்கு, த விக்டரி ஆஃப் குட் ஓவர் ஈவில் அண்டு அரைவல் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னது வசந்த காலம் வருகை, இது வந்து பார்த்தா தீமையிலிருந்து நன்மை வெல்வதற்காக இந்த இது வந்து பார்த்தோன்னா இருக்காங்க சரியா. ஸோ கோழி திருவிழாவை பற்றி எக்ஸாம்லாம் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா எந்த இதில் செலிப்ரேட் எந்தெந்த மாநிலங்கள் இது பண்ணால் வட மாநிலங்களில் மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ண எக்ஸாக்டாக உத்தரப்பிரதேஷ், பீகார் சரிங்களா, மத்திய பிரதேஷ் சரிங்களா. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இது பண்ணுவாங்க சரிங்களா. சரி ஓகே. அதுக்கடுத்து 3வது முக்கிய தினம் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு ஒபிசிட்டி டே அப்படின்னு சொல்லக்கூடிய உலக பருமன் விழிப்புணர்ச்சி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ உலக பருமன் அப்படின்னா என்ன, உடல் பருமன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்னன்னா நம்மளோட ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் சொல்லுவாங்க வயதுக்கேற்ற உயரம் இல்லை அண்டு எடைக்கேற்ற வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ டிஜிட்டலைஸ் ஆகுது. ஸோ உடல் உழைப்பு கம்மியாகுது சரிங்களா. அதே மாதிரி உடல் உழைப்பு கம்மியாகுது. அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா ஜங்க் ஃபுட்ஸ் சரிங்களா. அந்த ஜங்க் ஃபுட்ஸ்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியது, அடுத்தது பிஸா, பர்கர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட்றோம் சரியா. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாடியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. ஒபிசிட்டி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளோட வாழ்வியல் முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா சில பல சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணும் சரியா. நிறைய பேர் உடல் வந்து பார்த்தோன்னா அதிகமாகிடும். ஸோ அதனால ஃபியூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவங்களுக்கு டயபிட்டிஸ் வரும் சரிங்களா. அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா பிபி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா வரதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா இந்த உடல் பருமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. அதை உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வேவ் இருக்குது சரிங்களா. அதில் வந்து பார்த்தோன்னா ஆரோக்கியமான முறைகளை யூஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா அந்த உடைய சரி உடம்பை வந்து பார்த்தோன்னா குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. சரி ஓகே. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு நேஷனல் கிராமர் டே அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய இலக்கண தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட். இது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 4ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க சரிங்களா. தேசிய இலக்கண தினம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 4ஆம் தேதி இது பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா யார் இது பண்ணுறா அப்படின்னா மார்த்தா புரோக்கன் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா கொண்டு வருவார் சரிங்களா. இது 2008. இவர் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா ஒரு சொசைட்டி வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த சொசைட்டி பேர் வந்து பார்த்தோன்னா இந்த சொசைட்டி ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் குட் கிராமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு சரியா. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுத்து மற்றும் பேச்சில் இலக்கண பிழைகளை குறைக்கவும், அப்புறம் வந்து பார்த்தோன்னா மொழியோட தெளிவு மற்றும் துல்லியத்தை மேம்படுத்துவதற்கு இந்த தினம் வந்து பார்த்தோன்னா சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபேமஸான கோட் ஒன்று சொல்லுவோம் சரிங்களா, பழமொழி.
சரிங்களா. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, சரிங்களா. நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இது என்ன ஆளும் வேலும் அப்படின்னா, ஆலமரம் வேப்ப மரமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவியா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்பதான் டூத் பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்றோம். அப்பெல்லாம் வந்து ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2யும் யூஸ் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, பல்லு வந்து பார்த்தீங்கன்னா உறுதியா இருக்கும். அதே இது 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதினா என்னன்னா, இந்த இலக்கண பிழைகள் வந்து பார்த்தா சொல்லுவாங்கல்ல, எழுத்திலும் பேச்சிலும் இலக்கண பிழைகள் வராம இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா, அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நாலடியாரும் திருக்குறளும் படிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாவன்மையும், சொல்வன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா கூடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து 2008ல இந்த மார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா, இந்த சொசைட்டி ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் குட் கிராமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவார். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மெயினா இது பண்ணுவாங்க. சரியா. ஸோ இந்த மார்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில வாக்கியமாவே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிட்டாங்க. இந்த மார்ச் 4th ஆன் மார்ச் 4th அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்ச் 4th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி செல், இலக்கண வழியில் முன்னோக்கி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சொல்லாடல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, நம்மளோட நாவன்மை அண்ட் சொல்வன்மையை வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கும் விதமா இது பண்ணுவாங்க. சரியா. நம்மளோட இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இலக்கணம் கோட்பாடு இருக்கு. அந்த இலக்கண கோட்பாடு வந்து பார்த்தோன்னா நம்ம பார்ப்போம். சரிங்களா. ஸோ தமிழ் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்கம் வைத்து தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா சில இலக்கண குறிப்புகள் இருக்கும். சரிங்களா. முதற் சங்கம், இடைச்சங்கம் அண்ட் கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். 3ஆம் சங்கம் தான். அப்போ முதல் சங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தென்மதுரையிலிருந்து, 2ஆம் சங்கம் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு கபடபுரம் இருக்கும். 3ஆவது சங்கம் எடுத்துக்கிட்டா மதுரை இருக்கும். சரியா. அதே மாதிரி 4ஆம் சங்கமும் மதுரை தான். சரிங்களா. சரிங்களா. அப்ப இந்த சங்கம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, நம்மளோட தமிழை வந்து இலக்கணம் வழியாவும் முன்னேற்றாங்க அண்ட் இலக்கிய வழியாவும் முன்னேற்றாங்க. அப்ப தமிழ் மொழியோட இலக்கணம் முதல் நூல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட மிக தொன்மையான நூல் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க, தொல்காப்பியத்தை சொல்றாங்க. இந்த தொல்காப்பியம் தமிழோட வன்மம் சரி தொன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வள்ளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து ஃபேஸ் பண்றது. சரிங்களா. அப்ப இருக்கிறதுலே இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்லப்பாடு எதை சொல்லுவாங்க, தொல்காப்பியத்தை பத்தி சொல்லுவாங்க. அப்ப தொல்காப்பியம் எந்த சங்க காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு முதல் இடைச்சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கபடபுரத்துல வந்து பார்த்தீங்கன்னா உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 2ஆம் சங்கத்துல உருவான ஒரே ஒரு நூல் நமக்கு கிடைக்கப்பெற்ற நூல் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொன்னா தொல்காப்பியம். சரிங்களா. அப்ப தொல்காப்பியத்தை எழுதியது யாரு அப்படின்னா தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிட் 6ல வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. சரிங்களா. ஸோ அதை பத்தியும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. போக நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தோன்னா பார்க்கத்தான் போறோம். சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து பார்த்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. பழமொழி 400 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். ஸோ அதுல ஒரு பழமொழி பார்த்தாச்சு. சரிங்களா. அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு அந்த யூனிட் 6ல இருக்கக்கூடிய டாபிக். சரிங்களா. ஸோ முக்கியமான அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்காலஜி சைட்டை பத்தி பார்க்க போறோம். சரியா. ஸோ ஆர்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்காலம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காலங்கள் பிரிச்சிருப்பாங்க. அதுல மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகிறான். ஸோ மனிதன் செட்டில் ஆனப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து வேட்டையாடி இது பண்ணா சரி நாடோடி மனிதனா இருந்தான். அப்ப நாடோடி மனிதனா இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அவன் குகையல்ல வாழ ஆரம்பிச்சான். அப்ப குகையில வாழ்றப்ப என்னன்னா அப்ப அதை பார்த்ததை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றான்னா ஓவியமா வரைஞ்சு வைக்கிறான். சரிங்களா. இந்த செடிகள் பழங்கள் இருக்கக்கூடிய அந்த இயற்கையா கிடைக்கக்கூடிய வண்ணங்களை யூஸ் பண்ணி என்ன பண்றான் பாறை ஓவியங்களா வர ஆரம்பிக்கிறான். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஃபேமஸ் வந்து பார்த்தா பகிம்தா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா இது பண்ணுவாங்க. சரியா. தமிழ்நாட்டில் 250 ராக் ஆர்ட் சைட் வந்து பார்த்தோன்னா இது பண்ணுறாங்க. ஸோ இந்த ராக் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலை அண்டு கிழக்கு தொடர்ச்சி வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு 4-5 பிளேஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சீத்தனை வாசல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது எந்த மாவட்டம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம். சரியா. ஸோ அதில் கிடைக்கக்கூடிய இது என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. சரியா. ஸோ இந்த சீத்தனை வாசல் வந்து பார்த்தோன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர் கால ஓவியங்கள் வந்து பார்த்தோன்னா கிடைச்சிருக்கு. சரிங்களா. ஸோ இது வந்து குடவரை கோவில். சரிங்களா. ஸோ இங்க என்னென்ன கிடைச்சிருக்கு தாமரை தடாகம் நடனமாடும் மங்கையர் சரி அப்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவியங்கள் வந்து பார்த்தோன்னா கிடைச்சிருக்கு. சரிங்களா. அப்ப என்னன்னா தாமரை தடாகம்னா என்ன அந்த இது குளங்கள்
சரிங்களா. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மங்கை வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு, நடனமான மங்கை. ஸோ நம்ம இந்த நடனமாகும் மங்கை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே படிச்சிருப்போம்னா இண்டஸ் வெளி சிவிலைசேஷன்ல ஒருத்தவங்க கிடைச்சிருக்காங்க. கரப்பா நாகரிகத்துல ஒரு நடனமாடும் மங்கை வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலத்துல கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீத்தனை வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா நடனமாடும் மங்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஓவியமா வரைஞ்சி வச்சிருக்காங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்து ரெண்டாவது கீழ்வாலை. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இந்த வந்து பார்த்தா செந்நிறத்தில் வரையப்பட்ட மனித உருவங்கள், பறவை முகமூடி அணிந்த மனிதர்கள் மற்றும் சூரியன் சந்திரன் போன்ற குறியீடுகள் காணப்படும். அப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அந்த பச்சை இலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில இலைகளை வந்து பார்த்தா சேர்த்து என்ன கிரியேட் பண்றாங்க, கலர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி, இப்போ கூட வந்து பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் வந்துச்சு. அப்போல்லாம் வந்து பார்த்தா என்ன பண்றாங்க, நேச்சுரல் கலர் இயற்கையான வண்ணம் வந்து பார்த்தோன்னா உருவாக்குறாங்க. சரிங்களா. இந்த இயற்கையான வண்ணம் வந்து பார்த்தோன்னா எதுல உருவாக்குறாங்களா அப்படின்னா செடிகள், சரிங்களா, செடிகள் கொடிகள், சரிங்களா. சில சமயம் வந்து பார்த்தோன்னா விலங்கு கொழுப்புல இருந்து கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அதான் சொல்லலாம். அப்போ செந்நிறையில் வரையப்பட்ட மனித உருவங்கள், பறவை முகமடிந்த மனிதர்கள் மற்றும் சூரியன் சந்திரன் போன்ற குறியீடுகள். சரியா. அடுத்து குமிட்டி பெதி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா. ஸோ இங்கே வந்து இது எங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரியா. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா என்ன கண்டுபிடிச்சா யானை வாகனம் அண்டு வெளி நிறத்தில் வரையப்பட்ட உருவங்கள் வந்து பார்த்தோன்னா இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ யானை வாகனம்னா என்ன, சேரட். சரிங்களா. யானை மூலம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தா இது பண்ணிருக்காங்க. சரி. அதுக்கடுத்து ஆலம்பாடி. ஆலம்பாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கு. அப்போ விழுப்புரத்தில் 2 இருக்கு. நம்ம இதுக்கப்புறம் ஸோ இங்கே என்னென்ன அப்படின்னா புள்ளிமான் அப்படின்னு சொல்லி ஒன்று மக்களின் சமூக வாழ்க்கை முறைகளை சித்தரிக்கும் ஓவியங்கள் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிப்பா, ஆலம்பாடி. சரியா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ரீஜியனாக பார்ப்போம். சரியா. மண்டல வாரியாக வந்து பார்த்தோன்னா கேவ் பெயிண்டிங் எங்கெங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு. சரிங்களா, நார்த்லேருந்து. அப்போ நார்த் ஆற்காடு அண்டு கொங்கு ரீஜியன். சரிங்களா. அதாவது வட ஆற்காடு மற்றும் அந்த கொங்கு ரீஜியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொங்கு மண்டலம். சரியா. ஸோ இந்த ரீஜியனை வந்து பார்த்தோன்னா விழுப்புரம் அண்டு செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. விழுப்புரம் அண்டு செங்கல்பட்டு பகுதியில் கிடைச்சது. சரியா. ஸோ இங்கே கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் செத்தவரை அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே இது பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி அதிகப்படியான அனிமல்ஸ் ஓவியமும் அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா விலங்கினங்கள், சரிங்களா, உயிரினங்களை பற்றி கிடைச்சது. சரியா. அப்போ இங்கே என்னென்ன ஃபிகர்ஸ் வந்து பார்த்தோன்னா வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு, ஏன்னா அந்த காலத்தில் அவன் என்னத்தை பார்க்குறோன்னு அதான் மரபு. சரியா. அப்போ அவன் வந்து பார்த்தோன்னா மான்கள் பார்த்துருக்கான். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா மீன் இனங்கள் அண்டு பறவை இனங்களை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்துட்டு பாறை ஓவியத்தில் வந்து பார்த்தோன்னா வரைஞ்சி வச்சுருக்காங்க. சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா நெற்கூர்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா வேட்டையாடக்கூடிய அந்த இதையும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா டான்சிங் ஆடக்கூடிய இதே வந்து பார்த்தோன்னா நேர்கற்பட்டியில் வந்து பார்த்தோன்னா இருக்குங்க. அடுத்து பண்டியந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே வந்து பார்த்தோன்னா ஜியாமெட்ரிக் பேட்டர்ன் அண்ட் ஹியூமன் ஃபிகர்ஸ். சரியா. ஜியோமெட்ரிக் பேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. வடிவியல் அமைப்புகள் மற்றும் மனித உருவங்களை வந்து பார்த்தோன்னா வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஸோ மண்டலம் வாரி வந்து பார்த்தோன்னா ஒரு விழுப்புரத்தில் வந்து பார்த்தோன்னா செத்தவரை நெற்கூர்பட்டி, நேகூர்பட்டி அண்டு பாண்டியனேந்தல் அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா இங்கே கீழ்வாலை அண்டு ஆலம்பாடி மொத்தம் 5 சைட் இருக்கு. சரியா. சரி. அடுத்து நீலகிரி அண்ட் கோயம்புத்தூர் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற வெள்ளரி கொம்பை அப்படின்னு சொல்லக்கூடியது இது நீலகிரியில் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்கள், சரிங்களா, அதான் சொல்லுவேன் ட்ரைபல்ஸோட இதை வந்து பார்த்தோன்னா வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதில் ஹியூமன் அண்ட் அனிமலோட இதை வந்து பார்த்தோன்னா இது பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இந்த பிக்சர் ஆஃப் ட்ரைபல் ஆர்ட், அதாவது வந்து பார்த்தோன்னா பழங்குடியினரோட ஆன்மீக கலைகளை பற்றி இங்கே வந்து பார்த்தோன்னா இருக்குங்க வெள்ளரி கோம்பை அப்படின்றது. அடுத்து எழுத்துப்பாறை. சரியா. ஸோ இது கொடைக்கானல் ஹில்ஸில் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆனமலை ரீஜன் அப்படின்னு சொன்னால் கொடைக்கானல் ஹில்ஸில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா த ராக் ஆஃப் ரைட்டிங் அண்ட் டிராயிங். சரிங்களா. இங்கே வந்து பார்த்தோன்னா என்னன்னா பாறை ஓவியங்கள் பல வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா கொடைக்கானல் மலை. சரியா. அண்ட் மாவடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நியர் பொள்ளாச்சியில் இருக்குது. சரி. மாவடைப்பு அப்படின்னு சொல்லி கூடியது நியர் பொள்ளாச்சியில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா என்னென்ன வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப புலிகள் மற்றும் கால்நடைகள் உருவங்கள் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா வரைஞ்சி வச்சிருக்கதா சொல்கிறாங்க. சரியா. இது ஒரு சரி. அப்போ ஃபஸ்ட்டு விழுப்புரம், ரெண்டாவது நீலகிரி ரீஜன், மூணாவது மதுரை சவுத் ரீஜன். சரியா. ஸோ இங்கே என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கப்போ ஆனமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்குது. சரிங்களா. மதுரைக்கு வந்து பார்த்தோன்னா
வடகிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பிளேஸ்லேருந்து பார்க்குறப்ப அது வட கிழக்கு பகுதியில் இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையோட ஒரு ஐகானிக் பிளேஸ் சரிங்களா. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் கொஸ்டினில் அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனைமலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா மதுரையிலேருந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வடகிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்றது. ஸோ இந்த ஆனைமலையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருந்தா அப்படின்னா சமண முனிவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்த பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. ஜெயின் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இங்கே என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பேசிக்ஸ் ஜியாமெட்ரிக் அண்ட் ரிச்சுவல் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவியல் உருவங்கள் மற்றும் சடங்குகளோட குறியீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க சரிங்களா. அண்ட் தென் வந்து பார்த்தா ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா முத்துப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது மதுரையில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஹியூமன் எவிடன்ஸ் அண்ட் சிம்பாலிக் ஆர்ட், அதாவது மனித வாழ்விடங்கள் மற்றும் சான்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. சரி ஓகே. ஸோ இதுலேருந்து நமக்கோட டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் கலர் யூஸ்டு அப்படின்னு வண்ணங்கள் பயன்படுத்தப்பட்ட வண்ணங்கள் சரிங்களா. அப்போ இங்கே என்னென்ன வண்ணங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெட் ஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட காவி சிவப்பு காவி யூஸ் பண்ணேன். அந்த ஒயிட் காலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை களிமண் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பிளாக் அண்ட் எல்லோ கருப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ராக் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகமாக இருக்காங்க சரிங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் சரிங்களா இவங்களோட கருப்பொருள் என்ன அப்படின்னா வேட்டையாடுதலை பற்றி அண்ட் டான்சிங் அண்ட் குரூப் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அண்ட் பேட்டில்ஸ் சரிங்களா. ஸோ அந்த வந்து டொமஸ்டிகேட்டட் அனிமல் சரிங்களா. அப்போ இவங்க வேட்டையாடுதல் நடனமாடுதல் அண்டு எப்படிலாம் வந்து பார்த்தோன்னா குரூப் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அவங்களோட குழுவாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சடங்குகள் பண்ணாங்க அந்த பேட்டில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார் சண்டையோட காட்சிகள் அண்ட் டொமஸ்டிகேட்டட் அனிமல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கினங்களை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட காலம் சரிங்களா இவங்களோட காலம் அப்படின்னு சொல்லி டைம் லைன் வந்து பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீசோலித்திக் அதாவது மிடில் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, இடைக்கற்காலம் அண்ட் மெகாலித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன் ஏஜ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மீசோலித்திக் அண்ட் மெகாலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இவங்களோட சிக்னிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா இவங்களோட சோசியல் லைஃப் அதாவது சமூக வாழ்க்கை மற்றும் ரிலீஜியஸ் பிலீஃப் அவங்க வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப் அண்ட் அண்டர்ஸ்டிகேஷன் சென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து பார்த்தோன்னா சங்கமீசன் சங்க காலத்தில் இது பண்ணதை பற்றி இருக்கும். இதான் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. சரி ஓகே. ஸோ இன்னைக்கு உண்டான செஷனை நம்ம முடிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ எது டவுட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நான் இன்னும் போக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தேவையான டேட்டாஸ் ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த ஆட் பண்ணி வந்து பார்த்தோன்னா நம்ம டெய்லி நம்ம வரக்கூடிய நம்மளோட டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு உண்டான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுவோம் சரிங்களா. அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா டெய்லி ஒரு கொஸ்டின் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா. அதுபடி வந்து பார்த்தோன்னா நம்ம 180 டேஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம 180+ வந்து பார்த்தா இது பண்ணுறோம். இதில் இதோட சேர்த்து வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ் கிராமர் சரிங்களா அதையும் வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சரிங்களா. ஸோ எல்லோரும் வந்து டீமாக சேர்ந்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணி வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய 2027 நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் வாங்க போகிறோம். அதுக்கு நோக்கி ஓடுங்கள் சரிங்களா. ஸோ நமக்கு வந்து நாட்கள் கம்மியாக இருக்குது சரிங்களா. அதனால் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ப்ரெஷராக தேவையில்லை. டெய்லி மினிமம் வந்து பார்த்தோன்னா 2 to 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சரி, அவங்களாம் வந்து பார்த்தோன்னா தே ஆர் டீச்சிங் ஓன்லி எப்படி பாஸ் பண்ணலாம் தான் சொல்லுவாங்க சரிங்களா. நம்ம வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ண தேவையில்லை, நம்ம வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் வாங்கணும். அதை குறிக்கோளை வச்சு ஓடுங்க சரிங்களா. இந்த நாள் இனிய அமைய மார்க்கெட் சார்பாக வந்து பார்த்தோன்னா அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.